புதுக்கோட்டையில் வர்த்தக சங்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் உள்ள வர்த்தக சங்க கட்டிட கூட்ட அரங்கில் வர்த்தக சங்க மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் வர்த்தக சங்கங்களின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூடுதல் செயலர் சம்பத்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக மண்டல தலைவர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 41வது வணிகர்களின் விடுதலை முழக்க மாநாடு நடைபெற உள்ளது. எனவே புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் திரளாக வந்து மாநாட்டை சிறப்பித்து தருமாறு மற்றும் மாநாடு நடப்பது குறித்தான ஆலோசனைகளை கூறினார். தொடர்ந்து பொன்னமராவதி, திருமயம், அறந்தாங்கி உள்ளிட்ட வர்த்தக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து அனைவரையும் அழைத்து வந்து மாநாட்டை சிறப்பிப்போம் என தெரிவித்தனர். பஞ்சப்பள்ளி அருகே மினி லாரியில் அளவுக்கு அதிகமாக வைக்கோல் ஏற்றிச் சென்றபோது மின்கம்பி உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஓட்டுநர் ஒருவர் மினி லாரியில் வைக்கோல் ஏற்றிக் கொண்டு எழுகண்டூர் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு விற்பனைக்காக எடுத்து வந்துள்ளார். அப்போது தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த எழுகண்டூர் முனியப்பன் கோயில் பகுதியில் சென்றபோது மின்கம்பி உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் மேட்டு பகுதியில் நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் தீ வேகமாக பரவியதை கண்ட ஊர் பொதுமக்கள் மண் மற்றும் தண்ணீரை கொண்டு தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பஞ்சப்பள்ளி காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். தாராபுரத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாராபுரத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்து மக்கள் கட்சியின் பெண் மாநில நிர்வாகியை தாக்கிய வழக்கில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் போலீசார் கூறுகையில், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொண்டரசபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் மக்கள் கட்சியில் மாநில பெண் நிர்வாகி மதிவாணி. இவர் பேருந்து நிலையம் அருகே பியூட்டி பார்லர் வைத்து நடத்தி வரும் நிலையில் அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள் சங்கர் மற்றும் சுரபிமணி. இந்நிலையில் சங்கர் மதிவாணியிடம் வட்டிக்கு கடனாக பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மதிவாணி பியூட்டி பார்லருக்கு சென்று சங்கர் மற்றும் அவரது மனைவி இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் மதிவாணி காயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கர் மற்றும் சுரபிமணி இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரசித்தி பெற்ற நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா துவங்கியது. புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோயில்களை சார்ந்த பிரசித்தி பெற்ற நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா பூச்சொரிதல் விழாவுடன் துவங்கியது. புதுக்கோட்டை நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான வாகனங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மனை வைத்து தீப ஆராதனை காண்பித்து மேலதாளங்களுடன் பூக்களை எடுத்துச் சென்று கோயில் சன்னதியில் மழை போல் குவித்தனர். இதையடுத்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் அம்மன் சிலை முன்பு பக்தர்கள் பூக்களை வைத்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரேஸ்வரர் கோயிலின் சமஸ்தான விழாவை முன்னிட்டு பங்குனி உத்திர தீர்த்தவாரி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் திருக்கோயில் சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பல்லக்கு ஏழூர் புறப்பாடு வருகின்ற 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு கொடியேற்றம் தொடங்கி 10ஆம் நாளான குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து பங்குனி உத்திர தீர்த்தவாரி பஞ்சமூர்த்தி வீதி உலா நிகழ்ச்சியானது திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவன் பார்வதி வேடமிட்டு நடனம் ஆடியவாறும் காளையாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை சிவத்திரு கைலாய சிவபூதகண திருக்கூட்டம் சிவனடியார்கள் செய்திருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.